ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கா குமாரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குமார் வந்து நம்ம கேள்விப்படுறோம். வெல்டிங் குமார், அப்புறம் பங்க் குமார், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ புதுசாக சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் சுமார் பூஜி குமார் கூட கடைசி வந்தார். இப்போ வந்து கடவுள் இருக்கா குமார் அப்படின்னு சொல்லி சத்தியமாக கடவுள் ஒருத்தர் இல்லை நினைக்கிற கமல் சார் சொல்கிற மாதிரி இருந்திருந்தால் இப்படி ஒரு படத்தெல்லாம் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக இல்லை. இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு காமன் ஆடியன்ஸாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாசிட்டிவ்ஸுமே என்னால் சொல்லவே முடியல. அதுதான் உண்மை. ஜிவி பிரகாஷ் அப்படின்றதுனால இவன் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நினச்சா கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, அதை பற்றி கவலை கிடையாது. இந்த படத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, அதாவது யாரெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பிரகாஷ் ராஜ் சார் இருக்கார், அவரை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். விஜய் சார் ரெஃபரன்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவிபி அப்படின்ற ஒரு அழகான மியூசிக் டைரக்டர் இருக்கார், அதை இந்த படத்தில் கொண்டுருக்குறாங்க. 4வது ராஜேஷ் அப்படின்ற ஒரு டேரக்டர், அவர் வந்து எவ்வளோ சூப்பராக அழகாக காமெடி பண்ணுவார் அப்படின்றத அவரோட நிறைய பல படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் மொத்தமாக கொண்டுருக்குறாங்க, நம்மளை வச்சு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த படத்துக்கு. என்ன மோட்டிவேஷனில் வந்து நம்ம படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு சிந்தனை தான் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் லவ் தான் பெஸ்ட் லவ்வா அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்களா, இல்லை நீ வந்து தேவையில்லாமல் ஒரு முக்கியமான நாளில் நீ வந்து வெளியே லாங் ட்ரிப் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல வராங்களா? ஸோ இது வரைக்கும் எல்லா நம்மளோட ராஜேஷ் சார் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக காமெடிஸ் இருந்தாலும் அதில் முக்கியமான கண்டென்ட் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அப்படியே வந்து ஒரு இலையோடிட்டே இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா சிவாமணி சக்தியில் வந்து லவ்வர்ஸ்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு கண்ணாடியில் வந்து இந்த அப்பா அம்மா ரொம்ப நாள் பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதாவது அதையே கொஞ்சம் டானிக், அதாவது மருந்தை வந்து அழகாக இனிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் சீரியஸ் சொல்கிறேன், என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்து தெரில. ஒருவேளை வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து எதையுமே ஷேர் பண்ணாதீங்கடா அப்படின்றத சொல்கிறதுக்காக மட்டும் இந்த படத்தை எடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் அதை வந்து பெரிய ஹைலைட்டாக சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இந்த படத்தில் சொல்லலை. ஆர்ஜே பாலாஜி அண்ணா, உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகன் நான். உங்களோட அந்த டைமிங் காமெடி நீங்கள் வந்து ஷோஸ் பண்ணுறதுலேயும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி அந்த படங்களையும் சரி, அதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறீங்க. அரைச்சமாக தான் திருப்பி அரைக்கிறீங்க. ஒன்றுமே, அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காமெடி அப்படின்னு ஏதாவது இருந்தால் தான் அதில் வந்து மக்கள் ரசிப்பாங்க. நார்மலாக நம்ம இங்கே ஏதாவது சொல்கிறதுமே கொஞ்சம் காமெடியாக சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போ அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ 100 ரூபா கொடுத்து அந்த ஒரு படத்தை பார்க்குறோம், கொஞ்சம் கூட உங்களோட காமெடி சென்ஸ்லாம், அதாவது ஆர்ஜே பாலாஜி இருக்கிறார் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு எசன்ஸே இல்லையே அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து 2 ஹீரோயின்ஸோடையும் ஆல் ஹைட் கம்மியாக தான் இருக்கிறாரு, சின்ன பையன் மாதிரி. ஸோ ஸ்கூல் டைப் கதைகள் தான் அவருக்கு கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிவிபி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இசை அமைப்பாளர் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் நடிகராக சார் இன்னும் நீங்கள் மெருகேற்றணும், நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு மட்டும் கிளாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாட்டு பாடுறப்ப அந்த கஷ்டப்பட்டு ஆடுற மூமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற பார்த்தீங்களா, அதே தான் நீங்கள் வந்து நடிக்கிறப்பையும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்குறீங்க அப்படின்றது மட்டும் தான் தெரியுது. ஸோ இன்னும் நீங்கள் மெருக வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீ நடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட பதில் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களுக்குலாம் சான்ஸ் கிடைச்சா நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் சார், சான்ஸ் கிடைக்காம தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய லொக்காலிட்டி காய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லொக்காலிட்டி பாய்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. மற்றபடி நீங்கள் காமெடிலாம் ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க யாரும். ராஜேஷ் சாரோட பழைய படத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில் கை தான் இருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக 5க்கு 1 தான் தர முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்து அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் வந்து தலைவனுங்க காத்துட்ருக்குறோம். நன்றி, வணக்கம்.